பாறைகள் உருண்டு விழுந்ததால் நிறுத்தப்பட்டிருந்த மலை ரயில் இன்று தொடங்கி மண் சரிவு காரணமாக மீண்டும் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. பலத்த மழை காரணமாக பாறைகள் உருண்டு விழுந்ததால் கடந்த 11 நாட்களாக ஊட்டி மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் இயங்க தொடங்கிய அந்த சேவை ஆடலி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் மீண்டும் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இது குறித்த தகவல்களை அப்பகுதியிலிருந்து தொலைபேசி வழியாக வழங்குகிறார் நமது ஊட்டி செய்தியாளர் ஸ்காட். மலைகளின் அரசு என்று அழைக்கக்கூடிய இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மலை ரயில், குறிப்பா பார்த்தோம்னாக்க இந்த மலை ரயில் கடந்த 11 நாட்களாக இந்த மலை ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எதனால நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனன்னு பார்த்தோம். நமக்கு கடந்த 24ஆம் தேதி குன்னூர் பகுதியில் அதிகமான மழை பெய்து வந்ததுனால ஆங்காங்கே மலை ரயில் பாதையில் மண் சரிவு மற்றும் பாறைகள் விழுந்ததுனால மலை ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில பார்த்தோம்னாக்க திருப்பியும் ஒரு 5 நாள் கழிச்சு திருப்பியும் மலை ரயில் சேவை துவக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். மீண்டும் பார்த்தோம்னாக்க மண் சரிவு அங்க காலநிலை சீற்றம் மோசமாக உள்ளதால் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டன. தற்போது நேற்று ரயில்வே துறை அதிகாரி தகவல் பேரில் இன்று முதல் மலை ரயில் சேவை மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 7 மணி முதல் துவங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். வழக்கம் போல காலை 7 மணியிலிருந்து மலை ரயில் சேவை துவங்கினர். ஆடலி என்னும் பகுதியில வழக்கம் போல ஒரு பாறையும் மண் சரிவும் ஏற்பட்டதால் ஆடலி ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க ட்ரெயின் நிறுத்தி வைக்கப்பட்டன. குன்னூர்ல இருந்து ரயில்வே ஊழியர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. அந்த பகுதியில் பெரிய பாறையா இருந்துச்சுனாக்க அதை அகட்டு சிரமம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இந்த மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கே போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்று தெரிவித்துள்ளனர். ஆகவே இப்போ குன்னூர்ல இருந்து போற ரயில்வே ஊழியர்கள் அங்க போய் அந்த மண்ணையும் பாறையையும் அகற்ற முடியுமா என்று பார்த்துவிட்டு பின்னர் தான் இதற்கு குன்னூர் மலை ரயில் குன்னூருக்கு வருமா இல்ல மீண்டும் மேட்டுப்பாளையம் போகுமா என்று தெரிவித்தனர். இது போன்று பார்த்தோம்னாக்க தற்போது டிசம்பர் மாதம் என்பதால் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயில்ல பயணம் செய்வதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஏற்படும் போது இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஒரு ஏமாற்றம் அடைகிறாங்க. யானை காட்டு வழி வரும் பொழுது அவர்கள் ஒரு மிகுந்த அச்சத்துடன் அந்த ஒரு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. எனவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டால் மட்டுமே இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயில்ல பயணம் செய்வதற்கும், அது மட்டும் இந்த மலை ரயில்ல பயணம் செய்வதற்காகவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக உதவிக்கு வருவது வழக்கமான ஒன்று. எனவே ரயில்வே நிர்வாகம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டால் மட்டுமே இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.